இங்கே வந்து அப்படி பூஜை அப்படியே அப்படியே அங்கே அந்த பகவதியை வணங்குவவர்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கு. இங்கே பொன் வண்டாக மாறி புன்னை மரத்தில் ஒளிந்திருக்கின்ற அந்த பகவதிக்கு தன்னுடைய இடமாகிய அந்த அந்த கன்னியாகுமரிக்கு போக தெரியவில்லை. எத்தனை 200 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்ததுதான் இது சொல்லுகின்றார். இதெல்லாம் வந்து நாம் எதையை நம்புவது? ஒரு காவியம் படைத்தால் அது சரியாக இருக்க வேண்டும். ஒரு காவியம் படைத்தால் அதில் எந்த ஒரு குறையுமே யாருமே சொல்லக்கூடாது. ஏன்னா வாழ்க்கை வந்து அந்த காவியத்தை நோக்கி தான் நகருகின்றது. இப்போ எத்தனை பேருடைய அந்த நம்பிக்கை இது அகிலத்திரட்டம்மானே, எத்தனை பேர் அதை கடவுள் என்று தூக்கி சுமைக்கின்றார்கள். நம்ம பார்க்குறோம் இல்லையா, இதுதான் கடவுள்னு தூக்கி கொண்டு போய் சுமக்கிறாங்க அன்னைக்கெல்லாம். நான் பார்த்துருந்தேன். அதோட மேலே அடித்து கொட்டு மேலே அடித்து அந்த காவடியில் வச்சு அந்த முருகரை தூக்கிட்டு போகிறது போல இந்த ஏலத்திரட்டமானே அந்த காவடியில் வச்சு தூக்கிட்டு போகிறாங்க. நான் என் கண்களால் பார்த்தது. அது வந்து நம்ம நிறைய விஷயங்கள் இதை வந்து நம்ம சும்மா அப்படியே நான் இதை படிக்கிறேன்றதுக்காக நான் சொல்லவே கூடாது. ரொம்ப தப்பாயிரும். ரொம்ப ரொம்ப தப்பாயிரும். இது வந்து நம்ம ரொம்பவே தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மையான ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இது நம்ம என்ன சொல்லியிருக்கணும்? ஐயா வைகுண்டர் அத்தனை தெய்வங்களையும் தன்னிலை இது படுத்தினார். அந்த அத்தனை தெய்வங்களும் நமக்குள்ளாலே தான் இருக்கின்றன. நாமும் அதை என்ன செய்ய வேண்டும்? அத்தனை தெய்வங்களையும் நாம் நமக்குள்ளாலே கொண்டு வந்து விட வேண்டும். அப்புறம் நம்ம பகவதி நமக்குள்ளால இருந்தால் நம்ம அங்கே போய் யாரை போய் பார்த்து வழங்குறோம்? இது மண்டைக்காட்டில் அங்கே இருந்த அங்கே இது நமக்குள்ளால இருந்தால் நம்ம யாரை போய் அங்கே போய் வணங்குறோம்? இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இந்த சத்திய வார்த்தைகளை நமக்கு சொல்லாததான் ஹிந்து தர்மத்தோட அழிவுக்கே காரணம். இங்கே ஐயாவளி அழிவுக்கு இதே தான் பிரச்சனை. இப்போ இவர் எவ்வளோ சொல்லிட்டு வந்துட்டாரே, உடனே அங்கே பகவதியை பார்க்க வர்றவங்க எல்லாம் ஐயாவை பார்க்க அங்கே வந்துடுறாங்களா? இல்லை அங்கே எதுக்கு நம்ம போகணும்? இங்கே ஐயா வைகுண்டர்கிட்ட தான் வரணும்னு எல்லாரும் வந்துடுறாங்களா? இங்கே ஐயா வைகுண்டரை நோக்கி வருபவர்களும் அங்கே தான் பகவதி இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார்கள். இது அப்போ இதையே நம்பல. இன்னும் இத்தனை ஆண்டு காலம் ஆகி ஏன் அகிலத்திரட்டமான என்று படித்துக் கொண்டிருப்பவர்கள் ஏன் இன்னும் முழுமையாக நம்பவில்லை? அப்போ அதற்கும் பல இது இந்த தவறே தான் காரணம். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்கணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப தெளிவான விஷயங்களை சொல்லிட்டு வராங்க. அப்புறம் என்ன சொல்லுகின்றார் பாருங்க. தருந்தார மார்வன் சுவாமி மீக அறிந்து பகவதிக்கு மங்களங்கள் பாடி மகிழ்ச்சியுடன் சுகம்பெரிய மாயன் சோபனங்கள் கொண்டாட ஆடி கழித்து அகமகிழ்ந்தார சுதரும் கூடி நிற்கும் பேரோடும் குறிமிக ஆடிடுவார் நாட்டை அழிக்க நமக்குள் ஒரு முகூர்த்தம் பேட்டை தர்மம் தோண போக்கு உண்டு எந்தனுக்கு என்று கும்மி போட்டு இளங்குழலையும் தான் பார்த்து இன்று இரு எனவே எம்பெருமாளுமாட நல்ல பகவதியாள் நாடி பொன் வண்டது போல் செல்ல பதுங்கி திசை மயக்கமாயிருந்தாள் பகற்பொழுது மாறி பகலவன் அடைந்த பின்பு புகபடைப்புமின்னாள் ஒரு குழந்தை போலாகி 10 வயது பிராயம் போல சமைந்து சேர்த்து பலதுடையாள் சேர்ந்த உயிர் கண்மணியாள் 2 பொழுதாச்சே நம்பதியை விட்டிலகி பண்டு பதிக்கேக பாதை சற்றோ காணலையே 4 திசை உண்டு என்பார்
நமக்கு சற்றும் தோணலையே. கோலோன்றும் கிழவன் கூட்டி வந்த பாதையதும் சற்றும் தெரியலையே. தலையில் எழுதும் சிவனே முற்றும் இந்த நாடு முடிவாய்ந்து போவதற்கும் நரை கிழவன் நம்மை நாடு சபையில் கொண்டு விட்டான். உரைத்திடுவான் இந்த ஊரில் ஒரு வசனம், மாப்பிள்ளைக்கு வீங்கி வரட்டு கிழவன் கூட போய் பிழைத்தாளென்று பூவனம் சொல்வாரிதுவே. நம்முடைய மட்டும் நாயன் வீதித்தானோ, சும்மா இந்த கிழவன் சோலி பண்ண வந்தானோ. படைத்த பரணி பாவியே என்றலையில் நடத்தை எழுதி நவிந்ததுவும் இப்படியோ பரதவித்து மாது பல பலவாய் எண்ணி மிக விரதமுற்ற மாது மெல்லி இளமையில் மயில் போல் ஆளுக்கு இடையே அன்னம் போலே திரிந்து கூழு குடித்த குறுங்கிழவனை தேடி திரியும் பொழுது செய்ய திருமாலவரும் பரியேறும் பெருமாள் பகவதியை கண்டவரும் இனி இவளை இந்த ராட்சியத்தில் நம்முடைய மனித பெண் கூட்டிலிட்டு மாலையிட வேணுமென்று நினைத்து எம்பெருமாய் நேரிழையை தான் மயக்கி புனைத்து ஒரு பெண்ணுடைய பொற்கூட்டுக்குள்ளடைத்து தாண்டவமாடும் சபையில் சனங்களெல்லாம் பார்த்திருக்க காண்டமிக படித்து கன்னி பகவதியை பனுவரிய அண்ட வானலோகமறிய இனி மலங்களிவளை யாம்புரிய வேணுமென்று நித்தித்தொருவன் நிலையம் கூறி பார்த்து எச்சரிக்கையான இளங்கூலை கோயிலால் தன்கூட்டில் அடைத்தார் பெருமாள் ஆயிழையோ வெகுவாய் படைத்தோர் அருளார் பாரீரேளும் மயங்க பாடினாள் காண்டோம் பகவதி தாய் நாயகியாம் நாடியவள் தரித்த நற்காண்டமானதுதான் புகந்தால் உலகம் பொடி போலுதிர்ந்திடுமே புகந்தான் முடிய உரைக்கீராள் காண்டமது மனுவீனுடலதையோ மாகிலுக்க மாகிலுக்கே தனு வளைந்தார் போலே சடலாம் தனை வளைத்து ஆளுக்கு இடையதிலே ஆட்டி சடலமதை தோளுமிக பறந்து
தூசிவானமடைய சடலந்தனை புடவையன தான் கோபமாய் கிழக்கி தடதடன சுவாமியோட தாளடியில் தான் வீழ்ந்து பாவினி இந்த பாரளிக்க வந்து எங்கள் ஆவி மருக அவனிதனில் எங்களையும் சீரழிக்க என்றும் தட்சணத்தில் வந்திருந்தாய். போராளி இல்லாமல் ஒன்று கலியதிலே பொல்லாத நீசனுட பிதிரையெல்லாம் அழித்து சொல்லு ஒன்றுக்குள்ளே தெய்வகன்னி மக்களையும் வைத்தாள நீயும் வந்தாக்காள் எங்களோட மெய்த்தானமளிக்க மேன்மையுண்டோ மேன்மையோ உந்தனுக்கு பாவினி என்னிடத்தில் பருங்கிழவனாக வந்து தேவி எந்தன் மானமெல்லாம் சீரழித்து போட்டாயே. இவ்வளமை செய்வாய் என்றே நான் முன்னறிந்தால் பொவ்வவாய் தீயறிய போடுவேனக்கினியை என் கோவில் வந்து என்னை கண்மாயமதாய் உன் கோவில் வாசலிலே விட்டாட்டு பார்க்கிறாயே. என்ன மாயமாக இங்கு கொண்டு வந்தாய் நீ பொன்னம்பலத்து ஈசன் போடிபடுவான் இங்கிலையோ பொல்லாத அகத்தீசன் பொறுப்பேறி மாண்டானோ எல்லா ஆபத்தும் இத்தனை நாள் காத்தும் இப்போ மாண்டானோ அகத்தீசன் மாமுனியாய் போனானோ வேண்டுமென்ற காலம் வேம்புமினிப்பானது போல் பார்வதி மாதுமையும் பரமேஸ்வரியாளும் சீர்வதி எனக்காய் சிறந்த மண்டை காட்டாளும் ஒப்க சந்தாரோ ஓவியம் நான் வேண்டாம் என்று அக்கருகு சூடும் ஆதி வேறுத்தாரோ மூவாதி மூவருக்கும் முன்னுதித்து வந்தவனோ தேவாதி தேவன் தேவருக்கும் முத்தவனோ இவனுடைய மாயம் என் சொல்ல போறோம் நாம் சிவனுக்கும் என்னுடைய செய்தி தெரியுமல்லோ ஆருக்கும் அடங்காத அதிகாரம் பெற்றவனோ பாருக்குள் வந்து பாவசு கெடுக்கிறானே போக வழி சொல்வீர்களோ பொன்னு கண்ணியம்பதிக்கு ஏக வழி சற்றும் எனக்கு தெரியவில்லை
என்று பகவதியாய் இறஞ்சி மிக குச்சலிட்டு மன்றுதனில் வீழ்ந்து மாபுலப்பமாயெழுதாய் புலம்பிட திருமால் மாதை பொறு பிள்ளாய் பிள்ளாய் வெண்ணே சலம்பினி உரைத்தால் லோகம் தட்டுண்டு போமோ சொல்லு பலம்பெற உனக்கு இந்த பருவமாமணங்கள் செய்ய நலம்பெற வரங்கள் பெற்ற நற்பர ஈசன் நானே நான் என்ற ஈசனானால் நானிலாபிரவாக்கள்ள கோனென்ற இடையன் சாமி கோபாலனானதாலே தானென்று உலகில் தோன்றி சடாட்சராட்டுமாடி நானென்று வேடன் போனோம் நாரண நீதானென்றாள் நாரண நீதானென்று நவிந்தது சரிதான் பெண்ணே காரண யுகத்துக்கெல்லாம் கருவுதி தோங்குமாதி நாரண நீசனல்லால் நடப்பு வேறாறு சொல்லு வாரண கோயில் போலன்ன மயிலென உரைத்தாரையா உரைத்திட மொழியை கேட்டு உருமியே கோபமுற்று வரைத்தடா புலி போல் சீரி மங்கையோ மாறி சொல்வாய் நரைத்து மேலச்சை கேட்ட நாரண ஈசரென்று துரைத்தனமாக சொல்ல சுனையுண்டோ உனக்கு என்றாய் சாதிக்கு சாதி நீயும் சமைந்து நல் வேடம் போட்டு சமைந்து நல் வேடம் பூண்டு தாதிக்கு கணவன் போல சடமடு துடல்கள் போட்டு வாதுக்கு பிறப்பாய் பின்னும் வழி உந்தன் குலமே கந்தன் சாதிக்கு சரியோ உந்தன் தன்குலம் அறிவேனென்றாய் அறிவேனான் என்ற வெண்ணே ஆதியோம் எனதுள் கண்டாய் தருமொழி சொல்ல வேண்டாம் தானுமால் அயனும் நானே ஒரு மொழி ஒரு சொல்குள்ளே யுகமதை ஆள நானும் மறுமொழி இல்லாவண்ணம் வரம் பெற்ற நாதன் நானே. இங்கே அற்புதமான விஷயத்தை ரெண்டு பேரும் பரிமாறிக்கொள்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது நம்ம கண்டிப்பாக அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்ன அப்படின்னா, அங்கே பகவதி வண்டாக பொன் வண்டாக அந்த குன்னை மரத்தில் இருக்கின்றாள் அப்படின்னு சொல்றாங்க. அவள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுகின்றாள், அந்த அந்த பகல் பொழுது முடியும் போது அவள் ஒரு பெண்ணாக வேடமெடுத்து மீண்டும் அந்த கிழவரை தேடுகின்றார் அப்படின்னு சொல்றார். அவர் கிழவரை தேடிக்கொண்டிருக்கும் போது இங்கே அவர் என்ன செய்கின்றார், அந்த பகவதியை ஒரு பெண் கூட்டுக்குள்ள பெண்ணாக இருப்பவள்
இப்போ வந்து ஐயா வைகுண்டர் பகவதியை திருமணம் செய்ய வர்றாரு, அந்த பெண்ணை திருமணம் செய்ய வர்றாருன்னு பார்த்து. ஏன்னா அங்கே வந்து அந்த ஒரு பெண்ணை அந்த ஒரு பெண்ணிடம் அந்த பகவதியை தாக்குகின்றார். அப்போ அந்த பெண் என்ன செய்கின்றார், அந்த உடம்பை கிளுக்கி, அந்த உடம்பை அதான் அந்த 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 சாமி வந்துச்சுன்னா அப்படியே கிளுக்குவாங்க இல்லையா பயங்கரமாக அந்த உடம்பை, சாமி வந்திருக்குது அப்படின்னு ஆடுவாங்க இல்லையா, அதே போல அந்த உடம்பை கிளங்கி அந்த புழுதி வர்றது போல அப்படியே அந்த உடம்பெல்லாம் கிளிக்க அவள் சொல்லுகின்றார், நீ வந்து என்னை அங்கிருந்து கண்மாயமாய் கொண்டு வந்தா அப்படின்னுலாம் அவர்கள் பேசுகின்றார்கள். இங்கே என்ன சொல்லுகின்றார் அப்படின்னு பாருங்க, சொல்லொன்றுக்குள்ளே தெய்வ கன்னிமார்களையும் வைத்தாள நீயும் வந்தாக்கால் எங்களோட மெய்த்தானம் அளிக்க மேன்மையோ உந்தனுக்கு அப்படின்னு கேட்டு என்ன சொல்லுகின்ற அளவல் அந்த உடம்பெல்லாம் குலுக்கி சொல்லுகின்றார். அதாவது நீ வந்து அந்த சொல்லு ஒன்றுக்குள்ளே தான் ஆளணுங்க, வேற எந்த இதுவும் இல்லை. ஒரே ஒரு சொல்லுக்குள்ள என்ன சொல்லு, இறைவன் எனக்குள்ளாலே, வேற எந்த சொல்லும் கிடையாது வாழ்க்கையில. வேற எந்த சொல்லாக இருந்தாலும் உங்களுக்கு வீணான சொல்லுதான். இறைவன் எனக்குள்ளாலே அந்த ஒரே சொல்லுதான். அவங்க பகவதி வேற, லட்சுமி வேற, சரஸ்வதி வேறையா? எல்லா இறைவன் எனக்குள்ளால் எல்லாம் நிறைய அண்டும் இந்த தூணிலும் துரும்பிலும் எங்கும் எதிலும் எல்லா உயிரிலும் இருக்கின்ற இறைவன் எனக்குள்ளாலே. அந்த ஒரு சொல்லை நீங்கள் கையில் எடுத்து விட்டால் அத்தனையும் உங்களுக்குள் அடங்கும், அத்தனை தெய்வங்களும் உங்களுக்குள் அடங்கும், அத்தனை சக்திகளும் உங்களுக்குள் அடங்கும். நீங்க வேற எந்த நீங்க அப்ப நீங்க யாரை கையெடுத்து கும்பிடுவீங்க? இது ஒன்னேதான், அவளும் அதான் கேட்கின்ற. நீ வந்து ஒரு இது சொல்லொன்றுக்குள்ளே தெய்வகன்னிமார்களையும் வைத்தாள நீயும் வந்தாக்கால் எங்களோட, அதனாலதான் நீ சொல்லொன்றுக்குள்ளால தானே நீ அந்த எல்லா அந்த 7வது அந்த 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 கன்னியர்களை திருமணம் செய்து கொண்டு ஒரு சொல்லொன்றுக்குள்ளால தானே வந்தா, அவர் எதுக்கு எங்களை நீ ஆட்டு பார்க்கின்றான்னு கேட்கின்ற. அப்போ அவர் சொல்லணும் இல்லை, சொல்லொன்றுக்குள்ளாலன்னா எல்லாம் நீயும் எனக்குள்ளால அடக்கம் தானே, அதானே ஒரே விஷயம், முடிஞ்சு போச்சா? சொல்லொன்றுக்குள்ளால வந்தாச்சுன்னா நீயும் எனக்குள்ளாலே அடக்கம், இதான் உண்மை, இதான் சத்தியம், அதில் வேற எந்த விதமான மாற்றமே இல்லை. அப்போ எதுக்கு நீங்கள் வாக்குவாதம், எதுக்கு அவ்வளோ செய்தெல்லாம் ஒன்றுமே இல்லை. சொல்லொன்றுக்குள்ளே எல்லாமே எனக்குள்ள, தூணிலும் துரும்பிலும் எங்கும் எதிலும் எல்லா உயிர்களும் நானும் ஒன்று, எல்லா உயிரிலும் இருக்கின்ற இறைவனும் நானும் எனக்குள்ளாலே இருக்கின்றார். அப்போ அவர்களும் நானும் வேறல்ல, நீயும் நானும் வேறல்ல. அப்படின்னா நீ யார் அடியவன், யார் இறைவன்? இந்த ஒரு வித்தியாசம் நமக்கு எப்பொழுது நமக்கு அகன்றுகின்றதோ அப்பொழுதுதான் மாயை நமக்கு அகலும். மாயை எப்பொழுது நமக்கு அகலுகின்றதோ அப்பொழுதுதான் நாம் அந்த முழுமை அடைகின்றோம், நம்மளுடைய பிறப்பு முழுமை அடைகின்றது. இதுக்காக தான் நம்ம எத்தனை ஜென்மங்கள் நாம் செத்து பிறந்து கொண்டிருப்போம் தெரியுமா? அந்த ஒரு விஷயத்தை நாம் நம்புவதற்காக. இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து விடுங்கள், எல்லாமே மூவாதி மூவருக்கு முன்னிதித்து வந்தவனோ, தேவாதி தேவனுக்கு மூத்தவனோ, இவனுடைய மாயம் என் சொல்ல போறோம் நாம், சிவனுக்கும் என்னுடைய செய்தி தெரியுமல்லோ, ஆருக்கும் அடங்காத அதிகாரம் பெற்றவனோ. நீ யாருக்கு அடங்காத அதிகாரம் பெற்றவனா? இது ரொம்ப அற்புதம். எல்லாரும் இப்படிதானே கேட்பாங்க. அப்ப நீ கடவுளா கேட்பாங்களா இல்லையா? நீதான் கடவுளா? அப்ப நீயும் கடவுள் தான், நானும் கடவுள் தான், அதான் உண்மை. அதை சொல்வதற்காக இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கின்றது. நீயும் நானும் வேறல்ல, நீயும் கடவுள் தான், நானும் கடவுள் தான், அதான் உண்மை. அது சொல்லுங்க, எல்லாத்துக்கும் முன்னாடி நீ உதித்து வந்தவனோ, ஆருக்கும் அடங்காத அதிகாரம் பெற்றவனோ, பாருக்குள் வந்து பவுசு கெடுக்கிறானே, போக வழி சொல்வீர்களே பொண்ணு கண்ணி என்பதைக்கு ஏக வழி சற்று எனக்கும் தெரியலையே. ஏன் அவள் வந்து இறைவன் அல்லவா? அவள் இறைவன் என்று அவளை நினைத்திருந்தால் அவளுக்கு அந்த இடம் தெரியாதா? அவள் இருந்த இடம் அவள் போக முடியாதா? சொல்கின்றால், புலம்பிட திருமால் மாதை பொறுபிள்ளாய் பிள்ளாய் பெண்ணே, சலம்பினி உரைத்தால் லோகம் தட்டுண்டு போமோ சொல்லு. நீ இப்படி சலம்பி உரைச்சதுன்னா லோகம் தட்டு விட்டுருமா? அப்படியே இல்லை தோகம் அழிந்துருமா? தட்டு விட்டு போயிருமா? சொல்லு. பலம்பெற உனக்கு இந்த பருவமா மனங்கள் செய்ய நலம்பெறு வரங்கள் பெற்ற நற்பரத்து ஈசன் நானே. நலம் பெற்ற வரம் பெற்றவன் நான் ஏகத்தில் உள்ள அனைத்தையும், நான் இந்த உலகில் உள்ள அனைத்தையும் உயிர்களும் நானும் ஒன்றென்று நான் படைத்திருக்கின்றேன். அப்போ அதுக்கு அந்த நான் படைத்ததால் என்ன, இந்த எல்லாமே நான் படைத்தேன், அண்டத்தை இந்த பிண்டத்தை எல்லாம் நாம் எனக்குள்ளாலே படைத்து விட்டேன். அதனால் நீயும் எனக்குள்ளாலே ஆவாய். இதான் உண்மை, இதான் சத்தியம். அங்கே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய இன்னைக்கு இங்கெல்லாம் பிச்சைக்காரங்க போல இருக்கிறாங்க. அதான் சாமி உண்மையான சித்தர்கள் அவங்க தான். அவங்க எல்லாம் சொல்லுவாங்க நான் தான் கடவுள்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தை, இந்த அண்டத்தை, இந்த பிண்டத்தை நான் தான் படைச்சேன்னு சொல்லுவாங்க. யாருமே கண்டு கேட்டாங்க, அவர் பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அங்கே இயேசுநாதர் சொன்னார், இதே இந்த உலகத்தை நான் தான் படைத்தேன், அண்டத்தை நான் தான் படைத்தேன்னாரு. அவரு வந்து ஒரு ஆசாரியுடைய மகன். அங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க உடனே இவர் என்னடா இவன் ஒரு ஆசாரியோட மகன், இவன் அண்டத்தையும் பிண்டத்தையும் படைச்சானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. அதான் உண்மை.
இங்க அதான் சொல்லுகின்றார். அவர் கேட்டு இது எல்லாம் பருவமான செய்யல நற்பரத்து மரங்கள் வெட்ட நற்பது ஈரசன் நான் தான். எல்லாரையும் எல்லா இதுவும் எனக்கு நானும் வேறல்ல என்பதை நான் படைத்து விட்டேன். அதில் எனக்குள்ளால எல்லாமே வந்து விட்டார்கள். நான் நீ என்ற வேறுபாடு இல்லை. இப்ப நீ ஒரு கடவுள் என்று நீ சொல்ல வேண்டியதில்லை. நான் ஒரு கடவுள் என்று நானும் சொல்ல, எல்லாருமே கடவுள் தான் சொல்லுகின்றார். நான் என்ற ஈஸ்வரனால் நானிலம் பிரவா கள்ள கோனென்ற இடையன் சாமி கோபாலன் ஆனதாலே தானென்று உலகில் தோன்றி சராட்சர ஆட்டுமாடி நானென்று வேடம் பூணும் நாரணன் நீதான் என்றார். நான் நாராயணன் அப்படின்னா எல்லா உயிர்களுமே நாராயணன் தான். இந்த உலகத்தில் வாழுகின்ற அத்தனை உயிர்களுமே நாராயணன் தான். ஒரு புல்ல, அதாவது நாம் அணுவிலிருந்து உயிராக வருகின்றோம். புல்லாக, புழுவாக, வண்டாக வந்து சென்று கொண்டே இருக்கின்றோம். ஆதி நாராயணன் என்ற வித்து, அந்த எண்ணம் எப்பொழுது அதில் வருகின்றதோ அது வித்தாக பரிணாமமாகின்றது. அதுபோல எல்லாமே நாராயணன் தான். இந்த ஒரு விஷயம் தான் அதை சொல்லுகின்றார். நாராயணன் நீதான் என்றாள். நாராயணன் நீந்தான் என்றது நவீன்றது சரிதான் பெண்ணே, உண்மைதானே? நாராயணன் நான் தான், நீயும் நாராயணன் தான், எல்லாருமே நாராயணன் தான். அதை நீ அதை நாரணன் நான் தான் என்று சரி நவீன்றது சரிதான் பெண்ணே. காரண யுகத்துக்கெல்லாம் கருவுதி தோங்கும் ஆதி. ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு பிறவிக்குமே உன்னுடைய மனத்தை பொறுத்து தான் உன்னுடைய உடல் அமைகின்றது. தான் உண்மை. நம்முடைய மனம் எப்படி இருக்கின்றதோ அதை பொறுத்து தான் நம்முடைய உடல் அமைகின்றது. நம்முடைய வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் நம்முடைய மனம்தான் காரணம். மனம் சந்தோஷமாக இருந்தால் நாம் சந்தோஷமாக இருப்போம். மனம் அமைதி இழந்தால் நாம் அமைதி இல்லாமல் இருப்போம். இதான் உண்மை. எல்லாவற்றும் நம்முடைய உடல் எப்படி ஆகின்றது? நம்முடைய மனதை பொறுத்து தான் நம்முடைய உடல் ஆகின்றது. அதான் சொல்லுகின்றார். நானென்ற நாளிலும் அறிய கள்ள கோனென்ற இடையன் சாமி கோபால நானதாலே தானென்று உலகில் தோன்றி சராட்சர ஆட்டுமாடி நானென்று வேடம் பூண நாரணன் நீதான் என்றாள். நாரணன் நீதான் என்று நவீன்றது சரிதான் பெண்ணே. காரண யுகத்துக்கெல்லாம் கரு உதித்து ஓங்கும் ஆதி. அதாவது ஆதி நாராயணன். அது எல்லாமே அந்த கரு எப்படி உதிக்கின்றது? எண்ணெய் நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கின்றது? அந்த எண்ணத்துக்காக தான் அந்த 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 கரு உதித்து அந்த பிறவி அமைகின்றது. உதைக்கும் ஆதி ஓங்கும் ஆதி நாரண ஈசனல்லால் நடப்பு. நாரணன ஈசனல்லால் நடப்பது எதுவுமே இல்லை. ஆனால் உயிராகிய சிவபெருமானும் மனமாகிய விஸ்வம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. இருவருமே ஒருவர் தான். அந்த வித்தியாசத்தை தான் இங்கே சொல்லிட்டே வர்றாங்க. இந்த வித்தியாசம் அதை பார்த்துங்க. உரைத்திட மொழியை கேட்டு உரிமையை கோபமுற்று வரைத்திடம் புலி போல் சீறி மங்கையும் மாறு சொல்வாள் நரைத்துமே லட்சக்கெட்ட நாரண ஈசன். நீ லட்சக்கெட்டவன் அல்ல, நாரண ஈசன் என்று எப்படி நீ சொல்லியா? நான் தான் ஈசன் நீ சொல்லியா? ஈசன் என்பவர் யாரு? அது எல்லாரையும் படைக்கிறவர் இல்லையா ஈசனு? இந்த வித்தியாசம் தான் இங்கே போய்கொண்டது. யாரையுமே யாரும் படைக்கிறதல், எல்லாமே அவரவர்கள் தான். அவரவர்கள் மனதுகளை போல் படைத்து வருகின்றார்கள். உரிமையை கோபமிட்டு வரைத்திடம் ஒலிவல் சிறி மங்கையை மாறி சொல்வாள் நரைத்துமே லட்ச கேட்ட நாரண ஈசன் என்று துறைத்தனமாக சொல்லி துணையுண்ட உமக்கு என்றார். துணையுண்ட உமக்கு அப்படி சொல்லுகின்றாள். சாதிக்கு சாதி நீயும் சமைந்து நல் வேடம் பூண்டு தாதிக்கு கணவன் போல சடமெடுத்து உடல்கள் போட்டு வாதுக்கு பிறப்பாய் விண்ணும் வழிமுந்தன் குளமும் கந்தன் சாதிக்கு சரியோ உந்தன் தன்குலம் அறியேன். நாங்கெல்லாம் செத்து பிறக்காதவங்க, நீ செத்து பிறக்கிறவன் அப்படின்னு சொல்லுகின்ற மனம்தான் செத்து பிறக்கின்றது. ஈசன் எப்பவுமே அப்படியே தான் அதே நிலையில் தான் இருக்கின்றார் அப்படின்னு அவள் சொல்லுகின்றாள். அறிவேனான் என்ற பெண்ணை ஆதியும் எனது கண்டாய். எல்லாம் நீ அறிவேன், நீ எல்லாம் அறிவாய் என்று சொன்னா இல்லை. அறிவேனான் என்ற பெண்ணே ஆதியும் ஆதி நாராயணன் தான். ஆதி சிவன் நான் தான். ஆதியும் எனது கண்டாய் எனதுள் கண்டாய். தாறுமொழி சொல்ல வேண்டாம் தானுமால் அயனும் நானே. சிவனும் விஷ்ணுவும் பிரம்மனும் நான் தான். உருமொழி சொல்லொன்றுக்குள்ளே யுகமதே ஆள நானும். ஒரு சொல் ஒன்றுக்குள்ளே ஒரே ஒரு சொல் தான். எல்லா உயிர்களும் நானும் உண்டு. எல்லா உயிர்களும் எல்லாமே எல்லாம் எனக்குள் அடக்கும். எல்லாரும் நானும் உண்டு. அது அகம் பிரம்மாஸ்மி. இந்த உலகம் அண்டம் இந்த பிண்டம் எல்லாம் எனக்குள்ளால் இருக்கின்றது. நீயும் நானும் வேறல்ல, உன்னுடைய உயிரும் என்னுடைய உயிரும் வேறல்ல. இந்த வித்தியாசம் சொல்ல ஒரு மொழி ஒரு சொல்லுக்குள்ளே உகமதை ஆள நானும். வருமொழி இல்லா வண்ணம் வரம்பெற்ற நாதம் நானே என்று சொல்கிறார். அற்புதமான விஷயம். எல்லாமே நான் தான், எல்லாமே எனக்குள்ள. அந்த எண்ணம் நமக்கு எப்பொழுது வரும் அப்பொழுது நாமும் இந்த நிலையை அடைந்து விடலாம். அதை சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம்.